guys, நம்ம இப்போ வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் லெசன் பார்க்கலாம். இல்லை ஃபர்ஸ்ட் லைன் படிக்கலாம். The rich diversity of chemical behavior of different elements can be traced to be difference in the internal structure of atoms of these elements. Actually இந்த லைனில் என்ன சொல்லுறாங்கன்னா, இப்போது the chemical behavior different elements can be difference in interstructureனா, இப்போ ஹைட்ரஜன் ஹீலியம் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹைட்ரஜனில் 1 இருக்கும், ஹீலியமில் 2 இருக்கும், எலக்ட்ரான்ஸ் ப்ரோட்டான்ஸும். இந்த 1 அதுக்கப்புறம் லித்தியம் இதில் இருக்க அந்த ஹைட்ரஜன் 1 அதுக்கப்புறம் 2 அதுக்கப்புறம் 3 இந்த ஒரு எலக்ட்ரானால் தான் டிஃப்ரெண்ட் தான். 1 2 எலக்ட்ரான் ப்ரோட்டானால் தான் இந்த ஒட்டுமொத்தம் ஆட்டம்க்கே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த எலமெண்ட்டுக்கே ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதில் உள்ள இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் இதுதான் இம்பார்ட்டன்ட். இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் மூலமாக தான் அந்த ஆட்டம் ஆஃப் த எலமெண்ட்டுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் கிடைக்குது. இந்த ஒட்டுமொத்த லெசனுக்கான இது இந்த 3 லைன் முடிச்சிட்டாங்க. ஓகே, ஃபஸ்ட் நம்ம இன்ட்ரடக்ஷன் பண்ணலாம். The existence of atom has been proposed since the time of early Indian and Greek philosophers 400 BC, who were of the view that atoms are the fundamental building blocks of matter. அதாவது இந்த ஆட்டம்க்கான எக்ஸிஸ்டன்ஸ் இதை எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா, அந்த காலத்தில் அதாவது கிறிஸ்து பிறக்கிறது வந்து ஜீசஸ் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க. 400 BCலேயே என்னென்னா, ஆட்டம் இஸ் த ஃபண்டமெண்டல் பில்டிங் பிளாக் ஆஃப் மேட்டர்ஸ். அதாவது இந்த ஆட்டம்னால தான் எல்லா காம்பவுண்ட் எல்லாமே உருவாகுது. அதாவது இருக்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் குட்டியோண்டு காம்பவுண்ட் அந்த ஆட்டம். அதை தாண்டி டிவிசிபிளே பண்ண முடியாதுன்னு அந்த காலத்தை இது பண்ணாங்க. ஆனால் இப்போ டிவிசிபிள் பண்ணலாம், ப்ரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் அடுத்தலையும் பார்க்கலாம். அக்கார்டிங் டு தெம், the continuous subdivisions of matter would ultimately yield atoms which would not be further divisible. The word atom has been derived from the Greek word atomio, which means uncuttable or non-divisible. அதாவது இந்த வேர்டு வந்து இந்த ஆட்டம்ங்கிற வேர்டு வந்து எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்கன்னா, ஆட்டம் அது வந்து க்ரீக் வேர்டு. அந்த க்ரீக் வேர்டுக்கான மீனிங் என்னன்னா அன்கட்டபிள், நான் டிவிசிபிள். அதாவது அதை ஃபர்தர் அதை கட் பண்ணவே முடியாது. இதான் நான் சொன்ன ஆட்டம்னா அன்டிவிசிபிள். ஆனால் இப்போ நான் சொன்னேன் அதுக்கு ப்ரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் பிரிச்சாங்க, இன்னமும் பேர மாற்றல, ஆட்டம் தான் அடிச்சிருக்காங்க. These earlier ideas were mere speculations and there was no way to test them experimentally. These ideas remained dormant for a very few long time and were revived again by scientists in the 19th century. அதாவது ஐடியா ஆட்டம்ங்கிறது நான் டிவிசிபிள்ங்கிற ஒரு ஐடியா வந்து ரொம்ப வருஷத்துக்கு அடைய இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் தான் இதுக்கான உண்மை, இதுக்கப்புறம் அதை பிரிக்க முடியும்னு லேட்டாக 19th century தான் தெரிய வந்துச்சு. அடுத்த பேருக்கு போயிடலாம். The atomic theory of matter was first proposed on a firm scientific basis by John Dalton, a British school teacher, in 1908. His theory, called Dalton atomic theory, regarded the atom as the ultimate particle of matter. On unit 1 Dalton atomic theory was able to explain the law of conservation of mass, law of constant composition of and the law of multiple proportion very successfully. However, it failed to explain the result of many experiments. For example, it was known that substances like glass or ebony were rubbed the sick and further electrically charged. இப்போ இந்த பேரல் என்ன சொல்ல வராங்கன்னா சிம்பிளாக சொல்லிடுறேன். இந்த அட்டாமிக் தியரி, இந்த ஆட்டம் பற்றி டிவிசிபிள் ஆகுது, இதை பற்றி கண்டுபிடிச்சதே டால்டன் தான். அதனால் அந்த தியரிக்கு பேர் வந்து டால்டன் அட்டாமிக் தியரின்னு வச்சுட்டாங்க. அவர் வந்து நிறைய இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன், மல்டிபிள் ப்ரொபோர்ஷன், காம்போசிஷன் இதெல்லாம் கொடுத்தாரு. ஆனால் இதெல்லாம் கொடுத்துமே அவர் ஒரு விஷயத்தில் ஃபெயில் ஆகிட்டார். இப்போ நம்ம வந்து ஸ்கேலை எடுத்து தலையில் அப்படியே தேய்ச்சிக்கிட்டு குட்டி குட்டி பேப்பரில் அப்படியே விட்டா அப்படியே வரும்ல, அந்த பேப்பர்லாம் அந்த ஸ்கேல் ஒன்று ஒட்டிக்கும்ல, அது ஏன் நடக்குது, அது எலக்ட்ரிக்கலி இங்கே பண்ணுங்க, அது எலக்ட்ரிக்கலி ஏன் சார்ஜ் ஆகுதுன்னு அதை பற்றி அவர் சொல்லவே இல்லை, எக்ஸ்பிளைன் பண்ணனால இது அவருக்கு ஒரு ட்ராபேக் இருக்குது. ஓகே, in this unit we start with the experimental observations made by scientists towards the end of the 19th and the beginning of the 20th century. These established that atoms are made up of subatomic particles. ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ஆட்டம் தான் கடைசி பஸ். அந்த ஆட்டமில் சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. அது என்னென்னா எலக்ட்ரானு, ப்ரோட்டானு, நியூட்ரான். A concept very different from that of Dalton. Dalton வந்து
டால்டன் தியரியில் வந்து எலக்ட்ரான் புரோட்டான் அதை பற்றி தான் பெருசாக பேசிக்க மாட்டாரு. இது வந்து அதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் போயிடலாம். Discovery of subatomic particle. An insight into the structure of atom was obtained from the experiments on electric discharge through gases. Before we discuss these results, we need to keep in mind a basic rule regarding the behavior of charged particle. ஃபஸ்ட்டு இந்த லைன் இது வரைக்கும் நான் லைன் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது அந்த சப்பாட்டாமிக் பார்ட்டிகளை பற்றி எப்படி கண்டுபிடிச்சாங்கன்ட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலயமா ஒரு டிஸ்சார்ஜ் டியூப்பில் வந்து கேஸஸ் ஃபில் பண்ணி இதோ இருக்குது அங்கே இதாச்சு. இது பார்த்தா ஃபர்தராக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதை பற்றினா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா லைக் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர். லைக் சார்ஜஸ்னால் பாசிட்டிவ் நெகட்டிவ் இதெல்லாம் லைக் சார்ஜஸ். அதை ரிப்பல் ஈச் அதர். அந்த அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் ஈச் அதர். பாசிட்டிவ் நெகட்டிவும் அட்ராக்ட் பண்ணும். நம்ம அடுத்த டாப்பிக்குள்ளே போகிறது முன்னாடி இந்த லைன் நம்ம வந்து மண்டைக்குள்ளே ஏற்றுக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏற்றாச்சு. Discovery of electron. In 1830, Michael Faraday showed that if electricity is passed through a solution of an electrolyte, chemical reaction occurred at the electrodes, which resulted in the liberation and deposition of matter at the electrodes. He formulated certain laws which you study in class 12. This is suggested a particular nature of electricity. அதாவது மைக்கேல் ஃபேரடே வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணார். அது வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து நம்ம எலக்ட்ரோலைட் சொல்யூஷனில் பாஸ் பண்ணோம்னா அந்த எலக்ட்ரோலைட் சொல்யூஷனில் ஒரு ரியாக்ஷன் நடக்கும். அது என்ன எலக்ட்ரோலைட் வைக்கணும். ஓகேவா, ஒரு ரெண்டு எலக்ட்ரோடு வச்சுக்கோங்க. அதில் வந்து அந்த எலக்ட்ரோடு வந்து எதில் இருக்கும்னா எலக்ட்ரோலைட்டில். அது ஒரு சொல்யூஷன்னா அந்த கேட்டையான் அனையான் கலந்துருக்கிற ஒரு சொல்யூஷனு. அதில் நீங்கள் வந்து எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணிங்கன்னா அந்த சொல்யூஷனில் ஒரு சில ரியாக்ஷன் நடக்கும், கெமிக்கல் ரியாக்ஷன். அந்த கெமிக்கல் ரியாக்ஷனால் எலக்ட்ரோடில் லிப்ரேஷன் நடக்கலாம், இல்லாட்டி டிப்போசிஷன் நடக்கலாம். லிப்ரேஷன்னா அந்த இது பிரிகிறது, அதெல்லாம் விட்டு விலகிறது. டிப்போசிஷன் அது மேலே படிகிறது. இதை பற்றி கிளாஸ் 12 உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அது அங்கே பார்த்தா உங்களுக்கு புரியும். இந்த லெசனை எலக்ட்ரோகெமிக்கல் லெசனில் சொல்லியிருப்பாங்க. அதில் உங்கள் டீட்டெயிலாக நான் ஃபர்தர் கிளாஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த பேராப்பெல்லாம் In the mid-1850s, many scientists, mainly Faraday, began to study electrical discharge in partially evacuated tubes known as cathode ray discharge tubes. It is depicted in figure 2.1. A cathode ray tube is made up of glass containing two thin pieces of metal called electrodes. இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சயின்டிஸ்ட் நிறைய சயின்டிஸ்ட் இல்லை ஃபேரடே மாதிரி சயின்டிஸ்ட்லாம் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எலக்ட்ரிக்கல் சார்ஜ் டிஸ்சார்ஜ் வந்து கேத்தோட் ரே டிஸ்சார்ஜ் டூ மூலமாக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதில் வந்து இங்கே பாருங்கள், இதான் அந்த கேத்தோட் ரே டிஸ்சார்ஜ் டியூப்பு. இங்கே வந்து இங்கே ஒரு கேத்தோடு, இங்கே ஒரு ஆனோடு. இது ஏன் கேத்தோடு, இது ஏன் ஆனோடுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு டியூப்பில் அதில் வந்து இந்த டியூப்பில் வந்து ப்ரெஷர் வந்து லோவாக இருக்கணும். இந்த ஏரோட ப்ரெஷர் வந்து லோவாக இருக்கணும். ஓகே, இந்த கேத்தோடு வந்து ஒரு ஹை வோல்டேஜ் இல்லைன்னு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு வேக்யூம் பம்ப் மாதிரி. இதுதான் ஒரு கேத்தோட் டிஸ்சார்ஜ் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கான செட்டப்பு. அடுத்து called electrode sealed in it. The electrical discharge through the gases could be observed only at very low pressures and at very high voltage. அதான் சொன்னேன் பாருங்க, ஒன்று இந்த இடத்துல வந்து லோ ப்ரெஷர் இருக்கணும், ஒன்று இங்கே வந்து லோ ப்ரெஷர் இருக்கணும், இல்லாட்டி ஹை வோல்டேஜ் இருக்கணும். ஓகேவா, low pressure, இன்னொன்று high voltage. The pressure of different gases could be adjusted by evacuation of glass tubes. When sufficiently high voltage is applied across the electrodes, current start flowing through a stream of particles moving in the tube from negative cathode to positive electron anode. These were called cathode
rays or cathode ray particles. The flow of current from cathode to anode was further checked by making a hole in the anode and coating the tube behind the anode with the phosphorescent material zinc sulfide. When these rays after passing through the anode strike the zinc sulfide containing the bright spot is developed on coating. இப்போ இந்த பேரா ஃபுல்லாக உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து கேத்தோடு நெகட்டிவு, இது ஆனோடு பாசிட்டிவ். ஓகேவா? இப்போ இது வந்து ஒரு கிளாஸ் டியூப்ல வச்சுருக்காங்க. நீங்கள் இது பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த கேத்தோட்லேருந்து ஆனோடுக்கு ஏதோ ஒன்று போகுது. அது ஏதோ ஒன்று என்னன்னு தெரில, நமக்கு தெரியும் அது எலக்ட்ரான்ஸுன்ட்டு. ஆனால் அப்போ உங்களுக்கு தெரில, ஏதோ நீங்கள் மூவ் ஆகுதுன்னு தெரியுது. ஓகே, இந்த மூவ் ஆகிறது தான் நம்ம வந்து கேத்தோட் ரே ஆர் கேத்தோட் ரே பார்ட்டிகிள்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, புரிஞ்சதில்ல. அதே மாதிரி அதே டியூப்பில் அதே இங்கே கேத்தோடும் அதே இங்கே ஆனோடும் அதே டியூப்குள்ளே வச்சுருக்காங்க, அந்த எவாக்குலேட்டட் டியூப்பில். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆனோட் இருக்குல்ல, இங்கே வந்து ஒரு ஹோல் வச்சிடுறாங்க, ஹோல் போட்டுடுறாங்க. ஐயோ தப்பாக பண்ணுறேன்னா வாங்கிப்போம். பாருங்க, இது கேத்தோடு, இது ஆனோடு. இப்போ அந்த ரே வந்து இது மூலமாக பாஸ் ஆகுது. இந்த டியூப்பில் பாஸ்பரசன்ட் மெட்டீரியல் ஜிங்க் சல்ஃபேட்டை வச்சுருக்காங்க. இந்த இடத்துல இங்கே அப்படியே பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதனால் இது எல்லா எலக்ட்ரானும் இதை வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். இதனால் இது வந்து மின்னும். ஓகேவா? ஸ்பார்க்கிள் பண்ணும். இந்த கோட்டிங்னால ஒரு பிரைட் ஸ்பாட் உருவாகுது. அப்போது இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், கேத்தோட்லேருந்து என்னமோ ஒன்று இங்கே பாஸ் ஆகுது. அது என்ன? அதனால இங்கேருந்து ஒரு பிரைட் ஸ்பாட் உருவாகுது. இது இப்போ இந்த கேத்தோட எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக தான் நான் எலக்ட்ரான்ஸ்னால் என்னென்னு கண்டுபிடிச்சோம். ஓகேவா? அடுத்து, the result of these experiments summarized below. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை சம்மரைஸ் பண்ணுறாங்க. கேட்குமா, the cathode rays start from cathode move towards anode. ஆமாம், கேத்தோட்லேருந்து வந்து ஆனோட்லேருந்து போகும். ஓகேவா? எப்போதும் எலக்ட்ரான் தான் பாசிட்டிவ் நோக்கி போகும். ஓகே, அடுத்து, these rays themselves are not visible. Their behavior can be observed with the help of certain kind of material, fluorescent and phosphorescent, which glow when hit by them. Television picture tubes or cathode ray tubes and television pictures result due to fluorescence on the television screen coated with a certain fluorescent or phosphorescent material. அதாவது அதோட பிஹேவியர் வந்து நம்ம அப்படியே கண்ணாலேயே பார்க்க முடியாது, எலக்ட்ரான் ஓடுது அப்படின்ட்டு. அதனால தான் அந்த பாஸ்பரன்ஸ் வந்து அது ஃப்ளூரசென்ட்டாக இங்கே வந்து பாருங்க கோட் பண்ணாங்க. அதனால ஒரு பிரைட் ஸ்பாட் உருவாது. இந்த கேத்தோட் ரே எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக நமக்கு டெலிவிஷன் மூலமா யூஸ் ஆகுது. இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக நம்ம டெலிவிஷனுக்கே யூஸ் ஆகுது. புரியுதா? அந்த டெலிவிஷனில் ஒரு ஸ்க்ரீனோட பிரைட் ஸ்பாட் எப்படி இருந்தால் கேத்தோட் ரேஸ் மூலமாக தான் இருக்குது. இதனால ஒரு அப்ளிகேஷன் உருவாயிட்டு. ஓகேவா? இது செகண்ட் பாயிண்ட்டு. தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். In the absence of electrical or magnetic field, these rays travel in a straight line. அதாவது இந்த தேர்ட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் புரிய வரும். அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டோ இல்லை மேக்னெட்டிக் ஃபீல்டோ இல்லாத இந்த ரேஸ் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் போகும். In the presence of electrical or magnetic field, the behavior of cathode rays was similar to the expected from negatively charged particle, suggesting that the cathode rays consist of negatively charged particles called electrons. அதாவது
இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட்லையும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும்போது இந்த கேத்தோட் ரேஸ் எது மாதிரி பிஹேவ் பண்ணுது, ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிக்கல் எப்படி பிஹேவ் பண்ணணும் அந்த மாதிரி தான் இந்த கேத்தோட் ரேஸ் பிஹேவ் பண்ணுது. ஆனால் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த கேத்தோட் ரேஸில் வர எல்லா பார்ட்டிகல்ஸுமே அது என்ன பார்ட்டிங்கன்னா எலக்ட்ரான். அந்த பார்ட்டிக்கல் என்ன எலக்ட்ரான் இங்கே டிஃபைன் பண்ணுறாங்க. இந்த சார்ஜ் பார்ட்டிக்கல் கால்ட் எலக்ட்ரான். The characteristics of cathode rays electrons do not depend upon the material of electrodes and the nature of the gas present in the cathode ray tube. அது மெட்டீரியல் ஆஃப் எலக்ட்ரான் சரி, நேச்சர் ஆஃப் கேஸ், அந்த கேஸ் என்னவாக இருந்தாலும் சரி, அது எலக்ட்ரான் மெட்டீரியல் என்னவாக இருந்தாலும் சரி, இதனால் நெகட்டிவ் சார்ஜான கேத்தோட ரே ப்ராப்பர்ட்டிஸ் மாறாதுன்னு சொல்கிறாங்க. Thus we can conclude that electrons are basic constituent of atoms. அதாவது பேசிக் கான்ஸ்டியூட் ஆட்டம்ஸ்னால் என்னன்னா எலக்ட்ரான். ஓகே.